ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மண்டே வந்துட்டு திருவிழாக்கு போயிருந்த vlog தான். மார்னிங் வந்துட்டு கார்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஈவினிங் போல் கிளம்பிட்டு தம்பி பாப்பாலாம் வந்து ஸ்கூல் போயிருந்தாங்க. 5 ரிங் கொடுத்து ரிங் வந்து இந்த பீங்கானில் விழுந்தால் நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 100 ருபீஸ். ஃபஸ்ட்டு நான் கிருஷ்ணர் போட்டேன், அதுக்கப்புறம் அண்ணன் குபேரன் வின் பண்ணாங்க. உண்டியலாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லா கடையும் ஊர்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் டெடி பியர்லாம் குழந்தைங்க விளாட விட்டுட்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் குதிரை தூக்கிட்டு போனாங்க. குதிரை இது பேர் வந்து உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைட்டிங்லாம் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து திருவிழாக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு ஆடல் பாடல் கச்சேரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த கச்சேரி யாரோட பார்த்தீங்கன்னா சேனாவோட மியூசிக் சிங்கர்ஸ் தான் இருந்தாங்க. இதில் பாட்டு வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க. டான்ஸ் கூட அவங்களுக்கு இடம் பத்தல. டான்ஸ் ஆனவங்க ஒரு நல்லா ஆடினாங்க. பட் வந்து எனக்கு பர்சனலி வந்து பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் வாய்ஸ், எல்லாத்துக்குமே நல்ல வாய்ஸஸ், எல்லாருமே நல்லா பாடினாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ரியல் மியூசிக் ஆடியோவை கேளுங்க. அன்டில் பை சங்கீதி ஷோ vlog. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ நானும் முன்னாடி கண்மணி சொன்னல, இப்போ பொன்மணி போட்டுருக்கேன். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நானுங்க சௌக்கியம். உன்னை எண்ணி பார்க்கும்போது கவிதை அருவியாக கொட்டுது. அதை எழுதுன்னு உட்காந்த முதல்ல பேனா மூடி திறந்துக்க. உன்னை எண்ணி பார்க்கும்போது கவிதை அருவியாக கொட்டுது. அதை எழுதுன்னு உட்காந்தா அந்த எழுத்து, அந்த வார்த்தை உன்னை எண்ணி பார்க்க